சமைக்கிறதுக்கு நேரம் இருந்தால் தக்காளி ரசம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த குவிக் ரசம் தான். ஆனாலும் நல்ல வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ரசம் செய்கிறதுக்கு பொடிசாக வெட்டின தக்காளி 3/4 கப் அளவுக்கு, அப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி 1 கப் அளவுக்கு, அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு ரசத்துக்கு தாளிக்கலாம். ரசத்துக்கு தாளிக்கிறப்ப எப்போவுமே நெய்யில் தாளிக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் நெய், 1 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட 4 இல்லை 5 பல்லு பூண்டு 1-2 தட்டி சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தக்காளி வெந்ததும் தாளிச்சதை எடுத்து தக்காளியோடு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், எல்லாம் நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட புளிப்புக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் புளியணும். தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குயிக்காக ஒரு ரசம் செய்யலாம். பாதி நெல்லிக்காய் சைஸ் புளியிலிருந்து கரைச்ச புளி தண்ணி 1 கப் அளவுக்கு, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு தக்காளியை நல்லா கையிலையே கரைச்சி எடுக்கணும். ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 3 இல்லை 4 பல்லு பூண்டு 1-2 தட்டினது, 2 பச்சை மிளகாவையும் லேசாக தட்டிக்கணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-15 செகண்ட்ஸ் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி எல்லாத்தையும் இதோட சேர்த்துடணும். ரசத்தை வாயில் ஊற்றி பார்த்துட்டு உப்பு புளி அதிகமாக இருந்தால் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துடணும். இந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ரசம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓரெல்லாம் லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.